ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களோட ஃபோனோட இன்டர்னல் மெமரேஜ் வந்து அடிக்கடி ஃபுல் ஆயிருதா? அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு தேடி பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பாக தான் இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, உங்களோட வாட்ஸ்அப்பில் வர மீடியா எல்லாமே வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் மட்டும்தான் சேவ் ஆகும். உங்களோட வாட்ஸ்அப்பில் வர ஃபோட்டோஸு, வீடியோஸு, கிஃப்ட் ஃபைல்ஸு, டாக்குமெண்ட்ஸு எல்லாமே வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு போகிறதால உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து ஃபுல் ஆகிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிக் மூலிமா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிற வாட்ஸ்அப் டேட்டா எல்லாமே இப்படிங்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டுக்கு எப்படி கொண்டு போகிறது, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் பார்வைக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த ட்ரிக் உங்களுக்கு புரியும். அதனால் எந்த பார்ட்டையுமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ட்ரிக்கை வந்து உங்களோட மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன அப்ளிகேஷன் தான், ரொம்ப வந்து ஸ்பேஸ் எடுத்துக்காது. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து உங்களுக்கு சில பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த பர்மிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது, ஆட் டு நியூ டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இங்கே வாட்ஸ்அப்புக்கு ஒவ்வொரு மீடியாவுக்கும் நம்ம தனித்தனியாக வந்து எஸ்டி கார்டில் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமேஜஸ்க்கு வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ்க்கு, கிஃப்ட்ஸ்க்கு, டாக்குமெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஃபோல்டர் கிரியேட் பண்ணி லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட டேட்டா எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லேருந்து டவுன்லோட் ஆகி நீங்கள் செட் பண்ணுற டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்டி கார்டுக்கு மூவ் ஆயிரும். உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் இமேஜஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் மற்ற மீடியாவுக்கும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேமை நான் சூஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ரெண்டாவது நம்ம சோர்ஸ் ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலைன்னா ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்டா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஷோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஃபோல்டர் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதில் இருக்கிற இமேஜஸ்லாம் வந்து எங்கே சேவ் பண்ணணும், எஸ்டி கார்டில் சேவ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம டெஸ்டினேஷன் ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். எஸ்டி கார்டு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் இமேஜஸ் அப்படிங்கிற நேமில் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்கு வந்து வாட்ஸ்அப் இமேஜஸ் அப்படின்னு வந்து நேம் கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு எந்த நேமில் வந்து ஃபோல்டர் வேணுமோ அந்த நேமுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கீழே வந்து செலக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே இருக்கிற சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்டினேஷன் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆன உடனே வந்து போகணுமா, இல்லை வந்து நீங்கள் சொல்கிற டைமில் வந்து மூவ் ஆகணுமா அப்படிங்கிறது நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் ஷெட்யூல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மீடியா டவுன்லோட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்டி கார்டில் தான் போய் டவுன்லோட் ஆகும். இல்லை உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு மூவ் ஆனோடனே எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும், இந்த டேட்டா வந்து அங்கே மூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனா செகண்ட் ஆப்ஷன். மூணாவதாக இருக்கிற கஸ்டம் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வாட்ஸ்அப் மீடியா வந்து டவுன்லோட் ஆகுதுன்னா ஸோ 1 ஹவருக்கு 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் கஸ்டம் செக் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்லி ஒன்ஸ் மட்டும் மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த ஷெட்யூல் படி டேட்டா எல்லாமே வந்து எஸ்டி கார்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ரெஃப்ரெஷ் பட்டனை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட டேட்டா எல்லாமே வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து எஸ்டி கார்டுக்கு போயிடும். இப்போ இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற வாட்ஸ்அப் இமேஜஸ் ஃபோல்டர் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னோட வாட்ஸ்அப் இமேஜஸ் ஃபோல்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்க வாட்ஸ்அப் இமேஜஸ் ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெசேஜஸுமே இல்லை. இப்போ நம்ம எஸ்டி கார்டில் இருக்கிற வாட்ஸ்அப் இமேஜஸ் ஃபோல்டரை போய் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக
இங்கே இருந்த இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு. ஸோ இந்த மெத்தட், இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் மீடியா டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக SD கார்டில் ஸ்டோர் பண்ணிட்டு உங்களோட இன்டர்னல் மெமரி வந்து ஃபுல் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.